இஷ்டத்துக்கு என்னையும் என் குடும்பத்தையும் ஆட்டி படைச்சு வயசு வித்தியாசம் கூட பார்க்காம என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு டார்ச்சர் பண்ணா. ஒரு பிரச்சனைக்கு பின்னாடி இன்னொரு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கு. எப்படிடா இதுல இருந்தெல்லாம் வெளியில வரணும்னு தெரியாம மூச்சு அடிச்சு போய் நின்ன என் ஃப்ரெண்ட்ஸும் நீங்களும் கடவுள் மாதிரி என்ன வந்து காப்பாத்துனீங்க. அப்ப நிஜமாவே உங்க மேல பெரிய மரியாதையே வச்சிருந்த. மறுபடியும் ஒத்தம வந்து டார்ச்சர் பண்ணா. நீங்க சப்போர்ட்டுக்கு ஓடி வந்து நின்னது பெரிய விஷயம் தான். நான் இல்லைன்னு சொல்லல. அந்த அந்த நன்றி கடன் மனசுக்குள்ள இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா பழையபடி அந்த உத்தமன் கிட்ட இருந்து என்ன காப்பாத்துறேன்னு நீங்க என் கழுத்துல தாலி கட்டினது எப்படி இருக்கு தெரியுமா? மாறி மாறி நான் என்ன பண்ணணும்னு நீங்க எல்லாரும் தான் முடிவு பண்ற மாதிரி இருக்கு. எனக்கு என் வாழ்க்கைய வாழவே முடியாதான்னு இருக்கு. இதுல இப்ப மத்தவங்களும் சேர்ந்து என் மேல பழி போட்டு பேசும்போது இதெல்லாம் இன்னும் ஏன் நம்ம தாங்கிட்டு இருக்கோன்னு இருக்கு. என்னால முடியல தீபக். நீங்க என்னதான் நல்லது பண்றேன்னு நினைச்சு என் கழுத்துல தாலி கட்டி இருந்தாலும் என் வாழ்க்கை இன்னும் நரகமா தான் இருக்கு. இதுல இந்த ஃபர்ஸ்ட் நைட் வேற. மனசளவுல இந்த கல்யாணத்துக்கும் சரி இதுக்கும் சரி நான் தயாராவே இல்லைங்க. இது எதுவுமே எனக்கு வேண்டாம். போங்க தயவு செஞ்சு போங்க தீபக். மா, இன்னும் இப்படி எத்தனை நாள் இருக்க போற? எந்திரிச்சு வாமா, வந்து எதனா சாப்பிடு. நான் சாப்பிட்டு என்ன பண்ண போறேன்? நீ போடி. அப்போ உனக்கு அவன் மட்டும் தான் முக்கியம்ல? நான் இவ்ளோ கெஞ்சி கேக்குறேன், என்ன பத்தி உனக்கு கவலை இல்லல? நீ என்னமோ பண்ணு, போமா. அண்ணி வாங்க. அண்ணி ஆன்டிங்க உள்ளதா இருக்காங்க. சாப்பிடாம கொள்ளாம பட்னியா இருக்காங்க. சரி வா. ஏன் ஆண்டி, ஏன் இப்படி நடந்ததே நினைச்சு உங்க உடம்ப கெடுத்துக்கிறீங்க? என்னால அவன் பண்ணிட்டு போன துரோகத்தை தாங்கிக்கவே முடியல. நான் என்ன பண்ணுவேன்? ஜோதி, இப்ப ஒரு பிளேட் தண்ணி எடுத்துட்டு வா. ஆண்டி, உங்களுக்காக நானே சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். நீங்க இப்படி பட்னியா இருந்ததெல்லாம் போதும், முதல்ல சாப்பிடுங்க. எனக்கு வேண்டாம் தாரா. ஆண்டி, நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுவேன், நீங்க தப்பா நினைச்சுக்க கூடாது. நீங்க இப்படி பட்னி இருக்கிறதாலேயோ இல்ல தீபக்க வீட்டை விட்டு வெளில அனுப்பி அவர்கிட்ட பேசாம இருக்கிறதாலேயோ எந்த பிரயோஜனமும் இல்ல ஆண்டி. அப்ப வேற என்ன பண்ண சொல்ற? அவனையும் அவளையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்றியா? இப்படி ஒரு காரியம் பண்ணவன வீட்டை விட்டு அனுப்பாம வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வச்சுக்க சொல்றியா? ஆமா ஆண்டி. இந்தாங்க அண்ணி. குடு. தாரா, நீ ஏன் இப்படி பேசுற? காரணத்தோட தான் அப்படி பேசுற ஆண்டி. இப்ப சின்ன வயசுல தீபக் எவ்வளவோ தப்பு பண்ணிருப்பாரு. அதுக்கெல்லாம் நீங்க கோவப்பட்டு சண்டை போட்டிருப்பீங்க. ஆனா அப்படியே போட்டுன்னு விடலையே. இப்போவும் அதே மாதிரி ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல தப்பு பண்ணிட்டாரு. இப்போ நீங்க சண்டை போட்டு அதை சரி பண்ணதா பாக்கணும். அதுக்குன்னு இப்படி வீட்டை விட்டு அனுப்புறது நல்லா ஆண்டி இருக்கு. அப்போ விளையாட்டு புள்ள, விவரம் தெரியாம இருந்தா எல்லாத்துக்கும் மன்னிச்சு விட்டேன். இப்ப அவன் பண்ணது சாதாரண காரியமா இல்ல விவரம் தெரியாதவனா மன்னிச்சு விடுறதுக்கு? நீங்க சின்ன வயசுல சண்டை போட்டு போடான்னு சொல்லி இருந்தா அவருக்கு போறதுக்கு வேற வழி எதுவும் கிடையாது. அப்ப நீங்க அப்படி ஒரு வார்த்தையை சொல்லல. இன்னைக்கு அவருக்கு போக வழி இருக்கு. இப்போ நீங்க அப்படி சொல்லிருக்க கூடாதுல்ல ஆண்டி. நீங்க போ சொன்னதும் அவர் போயிட்டாருல, திரும்பி வந்தாரா? வரல. இப்ப இந்த ஜெனரேஷன்ல யார்கிட்டயுமே நீ போயிடுன்னு சொன்னா போயிருவாங்க, திரும்ப வரமாட்டாங்க ஆண்டி. அதனால அவருக்கு நீங்க அந்த சாய்ஸ கொடுத்திருக்க கூடாது ஆண்டி. உங்களுக்கு இருக்கிறது ஒரே புள்ள, அவர் உங்களுக்கு தேவைன்னா நீங்களே இறங்கி போய் கூட்டு வரது ஆண்டி நல்லது. இல்லன்னா அவர் காவியா கூட அப்படியே போயிடுவாரு. இதெல்லாம் நான் சொல்லணும்னு அவசியம் இல்ல, நீங்களே புரிஞ்சுப்பீங்க. உங்க புள்ள உங்களுக்கு வேணுங்கிறதுல நீங்க இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு யோசிங்க ஆண்டி. முதல்ல நீங்க சாப்பிடுங்க. ஜோதி, எனக்கு ஹெல்ப் பண்ணு. இந்தாங்க ஆண்டி, சாப்பிடுங்க. வேண்டாம் ஆண்டி, நான் சொன்ன கேப்பீங்க தானே? சாப்பிடுங்க. இந்தாங்க, குடிங்க. உங்களை விட்டா நீங்க அந்த காவியா கூட இருந்துருவீங்க தீபக். காவியா கிட்ட இருந்து உங்களை பிரிக்கணும்னா அதுக்கு நீங்க முதல்ல உங்க வீட்டுக்குள்ள வரணும். அதுக்கப்புறம் அம்மாவா காவியாவான்னு உங்களுக்கு குழப்பம் வரணும். அதுக்கப்புறம் அம்மா தான் முக்கியங்கிற எண்ணம் உங்களுக்கு வரணும். அப்புறம் ஆண்டியை வச்சு அந்த காவியாவை உங்க லைஃப்ல இருந்து பிரிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் இந்த வீட்டுக்குள்ள வரேன்.
ஒவ்வொன்னா நான் நடத்தி காட்டுறேன். குட் மார்னிங் காவியா. காவியா எல்லாம் ஓகே தானே? சரி நீ போய் குளிச்சுட்டு ரெடியாகு, நான் வெளியில வெயிட் பண்றேன். தம்பி சாப்பிட வாங்க, நேரம் ஆயிடுச்சு. இதோ வரேன் பாட்டி. மாப்பிள வந்துட்டாருமா, டிஃபன் எடுத்து இத வைக்கிறேன். இன்னைக்கு டிஃபனுக்கு முன்னாடி ஸ்வீட்டு தான் முதல்ல சாப்பிடணும். அதனாலதான் அவங்க 2 பேருக்கும் சக்கரை பொங்கல் செஞ்சு வச்சிருக்கேன். சரி போடு. முதல்ல ஸ்வீட்டு தான் சாப்பிடணும். சாப்பிடுங்க. பாட்டி காவியாவும் வந்துட்டோம், சேர்ந்தே சாப்பிடுறோம். ஏய் காவியா நில்லு, எங்க போற? தம்பி கூட உட்காந்து சாப்பிடுமா. ஏம்மா மாப்பிள நீ வரட்டான்னு சொல்லி சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்காரு. நீ வந்து மாப்பிள்ளை கூட என்ன ஒரு வார்த்தை கேட்காம நீ பாட்டு எடுத்து வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்ட. அவருக்கு பசிச்சா அவர் சாப்பிட்டும்பா, எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட போறேன். ஏய் என்ன காவியா இது? எதுக்கு இப்படி வெடுக்கு வெடுக்குன்னு பேசுறமா? இப்ப என்ன பாட்டி பண்ணணுங்கிற? மாப்பிள்ளையோட சேர்ந்து கொஞ்சம் சக்கரை பொங்கல சாப்பிடு, அப்புறமா டிஃபனை சாப்பிடு. எனக்கு சக்கரை பொங்கல்லாம் வேணாம் பாட்டி, நான் இட்லியே சாப்பிட்டுக்கிறேன். அம்மா, அவங்க 2 பேரும் எடுத்து போட்டு சாப்பிடுவாங்க. ஆ. காவியா பரிமாறட்டும், நம்ம சரி போலாம். சரிப்பா. இந்த பாருங்க டிஃபன் எல்லாம் டேபிள் மேல இருக்கு. உங்களுக்கு வேணுங்கிறத காவியா கிட்ட கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. ம். நல்லா சாப்பிடணும், கூச்சப்படக்கூடாது. சரியா காவியா? தம்பியை நல்லா கவனிச்சுக்க. சாப்பிடுங்க தம்பி. இப்ப எதுக்கு சாப்பிடாம என்னையே பாத்துட்டு இருக்கீங்க? தேவையில்லாம வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க, சாப்பிடுங்க. இல்ல அங்க உட்காந்து சாப்பிட கம்ஃபர்டபுளா இல்ல, அதான். இப்ப என்ன நடந்துச்சுன்னு இவ்வளவு கோவப்படுற காவியா? உனக்கு இவ்வளவு கோவம் வரும்னு எனக்கு நேத்து தான் தெரியும். இங்க பாரு காவியா, உன்கிட்ட என் சம்பந்தப்பட்டவங்க யாராவது பேசினா ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொல்லு, எல்லாம் பேசி சால்வ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா யார் வந்து சொன்னாங்கன்னாவது சொல்லு, நான் அவங்க கிட்ட எப்படி டீல் பண்ணணுமோ பண்ணிக்கிறேன். நீ எதை நினைச்சும் டென்ஷன் ஆகாத காவியா, இப்ப சாப்பிடு. நான் உங்களை கேட்கவே இல்லையே. இல்ல தொட்டுக்கிறதுக்கு சாம்பார் இல்லாம தான் நீ சாப்பிடாம இருக்க பார்த்தாலே தெரியுது. எதுக்கு நீ கேட்டுக்கிட்டு? அதான் நானே ஊத்திட்டேன். சரி சாப்பிடு, என்ன நடந்தாலும் நான் உன் கூட தான் இருப்பேன். நீ எதை நினைச்சும் கவலைப்படாம சந்தோஷமா இரு. காவியா ஒரு நிமிஷம், உன்கிட்ட யார் என்ன சொன்னாங்க அதை மட்டும் சொல்லு, நான் அவங்க கிட்டே பேசிக்கிறேன். நான் என்ன நினைக்கிறேன்னு தெளிவா சொல்லிட்டேன். காவியா காவியா ப்ளீஸ் கொஞ்சம் விலகி நிக்கிறீங்களா? எனக்கு வேலைக்கு நேரமாச்சு. சரி நான் வந்து டிராப் பண்றேன். என்ன எதுக்கு நீங்க டிராப் பண்ணணும்? இல்ல ஃபர்ஸ்ட் டேல லேட் ஆயிடக்கூடாதுல்ல, அதான். எனக்கு போய்க்க தெரியும். அந்த வேலையில எதுக்கு சேர்ந்தேன்னு நேத்து சொல்லாம சொல்லிட்டு இப்ப டிராப் பண்ண வரீங்களா? ஆமா, உங்களுக்கு வேலைக்கு நேரம் ஆகலையா? நீங்க ஏன் கிளம்பாம இருக்கீங்க? அது வந்து இன்னைக்கு லேட்டா போய்க்கலாம், பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்ல. நான் தான் எனக்கு போய்க்க தெரியும்னு சொன்னேன்ல. போங்க, உங்களுக்கு வேலை ஏதாச்சும் இருந்தா பாருங்க. நிஜமாவே நீ காவியா கிட்ட எதுவும் சொல்லலையா? சத்தியமா இல்ல குரு, நான் என்ன சொல்ல போறேன்? ஏன் குரு, ஒரு நாள் மனோஜ் வீட்டுக்கு காவியாவை கூட்டிட்டு போனீங்களே, அங்க ஒருவேளை மனோஜ் இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சொல்லிருப்பாங்களோ? இல்லடா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. நேத்து காலையில அவன் நார்மலா தான் இருந்தா, அவ மூடே வேற மாதிரி இருந்தது. ஈவினிங் வீட்டுக்கு வரும்போது தான் அவ மாறி இருக்கா. நீ சொல்ற மாதிரி மனோஜோ என் ஃப்ரெண்ட்ஸோ யாராவது சொல்லியிருந்தா எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும்ல. நேத்து தான் யாரோ அவளை பார்த்து ஏதோ சொல்லியிருக்காங்க. அவங்க இல்லைன்னா வேற யாரா இருக்கும் குரு? அதான்டா எனக்கும் ஐடியாவே இல்ல. ஒருவேளை எங்க அம்மா தான் அவளை பார்த்து பேசியிருப்பாங்களோ. அப்படி என்னதான் குரு காவியா சொன்னாங்க? அவளை நான் கல்யாணம் பண்ணதுனால என் லைஃப் ஸ்பாயில் ஆயிடுச்சான், அதுக்கு காரணம் காவியான்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு குரு. வாழ்க்கையோட ரியாலிட்டி என்னன்னு எனக்கு பாடம் எடுக்கிறாடா. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியாம நின்னுட்டு இருந்தேன். நைட்லாம் ஒரே சங்கடமா போச்சு தெரியுமா? இங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோலாம் எடுப்பீங்களா சார்? இல்ல சார், அதெல்லாம் இங்க எடுக்க மாட்டோம். நீங்க வேற ஸ்டுடியோ ஓகே பாத்துக்கோங்க சார். சும்மாறா. சார் 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 நீங்க வாங்க, நம்ம இங்கேயே எடுத்துக்கலாம். உள்ள வாங்க சார். குரு என்ன நீ குரு? அமைதியா இருப்போ, எல்லாத்தையும் ரெடி பண்ணு போ. போடா. ஓகே சார். சார் போட்டோஸ்லாம் நல்லா இருக்கான்னு பாருங்க. தம்பி அருமையா இருக்கு தம்பி. தம்பி எங்க வீட்ல 3 நாள் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, காது குத்து ஃபங்க்ஷன். நீங்க போட்டோ எடுத்து தருவீங்களா? அதெல்லாம் சூப்பரா பண்ணிடலாம் சார். எப்போ எங்கன்னு மட்டும் சொல்லுங்க, பிரமாதமா பண்ணிடலாம். நான் வீட்ல கேட்டு சொல்றேன். ஓகே சார். டேய் குட்டி புலி, முடிச்சிட்டியா? குரு காது குத்து ஆர்டர்லாம் நம்ம எப்ப பண்ணோம்? இப்ப ஏன் குரு இதெல்லாம்? டேய் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் இந்த மாதிரி சின்ன சின்ன ஆர்டர்ஸ்லாம் விடக்கூடாதா? எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி பண்ணாதான் இந்த ஸ்டுடியோட வாடகை சேலரி எல்லாம் கொடுக்க முடியும். சரி போட்டோஸ் ரெடியா? ரெடி. சார் விசிட்டிங் கார்டு கேட்டிங்கல்ல, இந்தாங்க இந்தாங்க போட்டோஸ். எவ்வளவு தம்பி ஆச்சு? 100 rupees சார். இந்தாங்க வரேன் தம்பி. ஏய் ஜோதி, வா 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 வா, உள்ள வா. நானே உனக்கு ஃபோன் போடணும்னு நினைச்சேன். எதுக்கு? காவியா எதுவும் நீ பார்த்து பேசுனியா? நான் உன்கிட்டயே சரியா பேசுறது இல்ல, இதுல அவளை எதுக்கு நான் போய் பார்த்து பேசணும்? எனக்கும் அவளுக்கு என்ன சம்பந்தம்? சரி சரி நிறுத்து. போய் பாத்தியான்னு தானே கேட்டேன், அதுக்கு பார்த்தே இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே. அதுக்கு எதுக்கு இப்படி ஓவரா பேசுற? நீ யாவது என்ன புரிஞ்சுப்பேன்னு நினைச்சேன், இல்ல என்ன சொல்லணும். சரி எதுக்கு அப்ப நீங்க வந்த அத சொல்லு. அம்மா உன்னை வீட்டுக்கு வர சொன்னாங்க, அதை சொல்லிட்டு போக தான் வந்தேன். உன்கிட்ட எத்தனை தடவை நான் சொல்றது, காவியா இல்லாம நான் வரமாட்டேன். அம்மா எப்ப காவியா ஏத்துக்கிறாங்களோ அப்பதான் நான் அங்க வருவேன். போய் சொல்லு. அவளையும் கூட்டிட்டு தான் வர சொன்னாங்க.